அமெரிக்கா வந்து ஈரான் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. அந்த எண்ணெய் வளத்தை பூரா தான் கொள்ளையடிச்சிக்கலாம்னு நினச்சி தான் அவங்க மேலே சண்டை போடுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தம் முதற்கொண்டு இனிமேல் நடக்க போகிற உலகத்தின் அழிவு வரைக்கும் மிக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. நடக்கிற யுத்தத்தை பார்த்தோம் அப்படின்னா முடிவுக்கு வரும் அப்படின்றது கிடையாது, முடிஞ்சு உலகம் அழிகிறதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி பைபிள்ல வந்து தெளிவா போட்டு. வீரேஜ் பிரைம் டிவி நேயர்களுக்கு மாலை வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் ஈரானுடைய போரை பற்றி நம்ம போதகர் ரோஜ் அலெக்சாண்டர் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த போரை பற்றி பைபிளில் வந்து முன்னாடியே குறிப்பிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அது உண்மையே குறிப்பிட்டிருக்கா? இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க சார். வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாஸ்டர் ரோஜ் அலெக்சாண்டர். நான் அது திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த முள்ளிப்பாடிங்கிற அந்த கிராமத்தில் ஏறத்தாழ 32 ஆண்டுகளாக கர்த்தருடைய இறைப்பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவே இந்த நாட்களில் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி மிகச் சிறப்பான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போர், இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்னு பல பேருக்கு தெரியாது. நீங்கள் சொன்னது போல் இந்த நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தத்திற்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தத்துக்காகட்டும் அல்லது இனிமேல் நடக்கப் போகிற காரியங்களுக்காகட்டும் எல்லாவற்றுக்குமே வேதத்தில் விளக்கம் இருக்குது. இந்த பரிசுத்த வேதம் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து எழுதப்பட்டது. இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தம் முதற்கொண்டு இனிமேல் நடக்கப் போகிற உலகத்தின் அழிவு வரைக்கும் மிக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு எதிர்கால எதிர்வினை உண்டு என்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். அப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் வந்து குறிப்பிட்டிருக்கு. நிச்சயமாக. ஓகே, நிச்சயமாக. அப்போ இந்த காரியங்கள் மிக துல்லியமாக குறிப்பிட்டு ஆண்டுகள் கணக்கில் கூட எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவாக தான் பிரச்சனை. இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடக்கிற இந்த பிரச்சனையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நாடாக இருக்குது, இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பரிசுத்த வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2856 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிற இந்த ஈரானுடைய பேர் பெர்சியா. அதே போல் இஸ்ரேல் தேசம் கூட அன்றைக்கி ஒரு முழு தேசமாக இல்லை, அதற்கு அன்றைக்கு கானான் தேசம்னு பேர். அதே போல் இப்பொழுது இருக்கிற ஈராக் இருக்கு இல்லையா, இந்த ஈராக் வந்து பாபிலோன் தேசம் என்று அறியப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் தேசத்தில் கிட்டத்தட்ட 127 நாடுகளையும் அரசாண்ட ஒரு ராஜாக்களுடைய காலகட்டம், அர்த்தசஷ்டாங்கிற ஒரு ராஜாவுடைய காலகட்டத்திலிருந்து நேபுகாத் நேச்சாருங்கிற ராஜாவுடைய காலகட்டம் வரைக்கும் இது மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் இந்த நேபுகாத் நேச்சர் என்கிற அந்த மன்னன், அந்த ராஜா மிகப்பெரிய ஒரு அறிவாளியும் ஞானவானமாக இருந்தான். அப்போ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சில அடிமைகளை அவன் அங்கிருந்து கொண்டு வந்தான். அதில் தானியேல் அப்படிங்கிற பேருள்ள ஒரு மனுஷன். அதில் தானியேல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 2, 3, 4 ஆகிய வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா, துரை மக்களிலும் ராஜ குலத்தாரிலும் இருந்து ஞானமுள்ள அறிவுள்ள பலரை அவன் அங்கிருந்து கொண்டு வந்தான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்கிற நண்பர்களோடு கூட சேர்ந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமைப்பட்டு வர்றாங்க. அப்போ பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது நேபுகாத் நேச்சர் என்கிற மன்னனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கனவு கண்ட உடனே மறந்தும் போயிடலாம். அப்போ உடனே இந்த கனவு எனக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறி சொல்லுகிறவர்களை, ஜோசியக்காரர்களை, சன்னதம் சொல்லுகிறவர்களை, விளக்கம் சொல்லுகிற ஞானவான்களை, அறிவாளிகளை எல்லாம் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டு சொன்னான், எனக்கு ஒரு கனவு வந்தது, அது எனக்கு மிகவும் கதிகலங்க பண்ணிடுச்சு. ஆனால் அந்த கனவு என்னன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. நீங்கள்லாம் திறமைசாலிங்க தானே, இந்த கனவு என்னான்னு எனக்கு சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தை எனக்கு சொல்லணும். அப்படி யார் சொல்லலையோ
அவங்கள நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த நேபுகாத்நேச்சார் மன்னன் சொல்கிறான். அப்போது ஞானிகளோடு கூட சேர்ந்து இந்த தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்கிற அந்த 4 பேரும் கூட கொலை செய்யப்பட போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தானியேல் போய் அவன் தலைவன் ஆரியோகு, அவன் பேர், அந்த ஆரியோகு இடத்துல போய் கேட்குறான், இந்த ராஜாவுக்கு வந்த அந்த கனவுக்கான விளக்கத்தை நான் எங்கள் கடவுள்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் சேர்ந்து முழங்கால் படியிட்டு இரவில் ஜெபம் பண்ணாங்களாம். அப்போது உன்னதமான தேவன், கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு இந்த கனவுக்கான விளக்கத்தையும் அந்த சொப்பனத்திற்கான தீர்வையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்போ அடுத்த நாள் அவங்க போய் ராஜாவிடத்தில் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. ராஜாவே, நீர் வாழ்க, நீர் கண்ட சொப்பனம் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலை, அவனுடைய தலை பொன்னாலானது, பொன், சுத்த தங்கம். அதனுடைய கழுத்தும் மார்பும், அந்த கழுத்தும் மார்பு புயம் சொல்லுவாங்க, அது வெள்ளியாக இருந்தது. வயரும் தொடையும் வெண்கலமாக இருந்தது. அவருடைய கால்கள் இரும்பாக இருந்தது. அவருடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. இது யாருடைய சிலைங்க சார்? இது நேபுகாத்நேச்சாருக்கு கடவுள் வெளிப்படுத்தின ஒரு காரியம். கனவுல வந்து இது ஏன் இந்த தலை தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் இப்படின்னு ஏன் அது வந்துச்சுன்னா அதுக்கு தான் விளக்கம் இருக்கு. ஓகே ஓகே. அதே தானியேல் புத்தகத்தில் அது விளக்கம் சொல்கிறார். அப்போது அந்த பொன்னான தலை நீரே அப்படின்னா இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம், அதான் தலை. அந்த தலையாகிய நேபுகாத்நேச்சார் சிறப்பான ஆட்சி நடத்தினார். அதனால் 127 நாடுகளையும் அரசாண்டுகை சேர்ந்த ஒரு மாபெரிய மன்னனாக இருந்தான். அதற்கு பிறகு இந்த ராஜ்யம் அழிக்கப்பட்டு போகும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து இந்த சிலையை தாக்கினது, மோதினது. அப்பொழுது அந்த சிலை விழுந்து நொறுங்கி போனது. அந்த சிலையை தாக்கின கல்லோவென்றால் அது ஒரு குவியலாக இந்த பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம். அப்போ முதலாம் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். இந்த பாபிலோன் ராஜ்யம் விழுந்து போகும் என்பதை கடவுள் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். அதே போல அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்காக கழுத்தும் மார்பு புயம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளியை போன்ற ஒரு ராஜ்யம் வரும்னு சொன்னாங்க. அந்த வெள்ளியை போன்ற ராஜ்யம் என்ன அப்படின்னா மேதிய பெர்சிய ராஜ்யம். அதற்கு ஒரு இடத்துல மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேதிய பெர்சிய ராஜ்யமாக அது பிரிந்து போகும் என்று சொல்லப்பட்டது. அதே போல் பாபிலோன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. அப்பொழுது மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் 2 பங்காக பிரித்து அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். அதில் இருக்கிற அந்த பெர்சிய ராஜ்யம்தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான். அந்த மேதிய ராஜ்யம் பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு இருக்கிற ஈராக். ஸோ இதுதான் அதனுடைய அடிப்படை. அதற்கு பிறகு இந்த மேதிய பெர்சிய ராஜ்யங்களையும் கூட அழித்து போடுவதற்காக ஒரு ராஜ்யம் தோன்றும் என்பது நேபுகாத்நேச்சாருடைய கனவுல கண்ட அந்த விளக்கம். அது பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த வயரும் தொடையும், இது வெண்கலம் என்று சொல்லப்படக்கூடியது. இந்த வெண்கலம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் கிரேக்கத்தை குறிக்கும். கிரேக்கத்தில் மாபெரிய மன்னனாய் விளங்கினவர் யார் தெரியுமா? மகா அலெக்சாண்டர். கிரேக்கம்னு சொன்னாலுமே அலெக்சாண்டர் இல்லாமல் அந்த தொகுப்பு முடியாது. அப்போது அந்த கிரேக்கத்தை கட்டி ஆளுகை செய்த அந்த மகா அலெக்சாண்டர் காலத்தில் இந்த பெர்சிய ராஜ்யத்தையே அழித்து போடும்படியான ஆற்றல் படைத்தவனாக இருந்தான். அப்படிப்பட்ட மகா புத்திசாலியும் வீரனுமாக இருந்தான். அதற்கு பிறகு இந்த கிரேக்க ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொன்னால் அதற்கு பிறகு இரும்பு போன்ற ஒரு ராஜ்யம் வரும். அந்த இரும்பு ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கும். இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் தான் சீசர்கள்னு சொல்லுவாங்க. ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், இப்படி சீசர்களுடைய ஆட்சி காலம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இரும்பு காலம். பார்த்திங்கன்னா அவ்வளோ உறுதியாக இருந்தவங்கன்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் அதுக்கு தவணை கொடுக்கப்படுகிறது. அந்த ரோம சாம்ராஜ்யத்திற்கு பிறகு மறுபடியும் என்னுடைய கால்களுடைய 10 விரல்களும் இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனிதர்களோடு சேர்ந்து இந்த ரோம சாம்ராஜ்யம் ஒரு ஆளுகை செய்யும்.
ஆனால் கடைசியில் எந்த ராஜ்யமும் பூமியில் நிலைக்காது. அப்போ யாருடைய ராஜ்யம் நிலைக்கும்னா, இந்த கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்தது இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கல் கிறிஸ்துவேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கல் இந்த சிலையை மோதின உடனே, அதாவது இந்த ராஜ்யங்கள் எல்லாம் மோதி தள்ளி அதை முழுவதும் சுக்குநூறாக உடைத்து நொறுக்கி, இந்த கல்லோ வென்றால் உயர்ந்த மலையை போல நின்று இந்த பூமியெல்லாம் பரப்பிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகமெல்லாம் ஸ்தாபிக்கப்படும் என்பது 2856 வருஷங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. பைபிளில் குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இஸ்ரேலர்கள், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலர்களுக்கு இல்லையா, இது கானான் தேசம் என்று பேர். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த உடன்படிக்கை பண்ணினார். இந்த வாக்குத்தத்த உடன்படிக்கை என்னன்னு ஒன்று வாசித்து பார்ப்போமா? அதை மட்டும் வாசி நான் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அப்போ ஆபிரகாமோட சந்ததிக்கு தான் இந்த தேசத்தை கொடுத்துருக்கார். எந்த தேசம்? இஸ்ரேல் தேசம். அதான் கானான் தேசம் என்று அறியப்படுகிற இஸ்ரேல் தேசம். இஸ்ரேலுக்கு முன்னாடி பெயர் வந்து கானான் தேசம். அப்போ இந்த கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதனால இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு பேர். இஸ்ரேலுக்கு இன்னொரு பேர் ப்ராமிஸ் லேண்ட். யாருக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாங்கன்னா ஆபிரகாமுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் சந்ததிக்கும். அதனால அதுக்கு ப்ராமிஸ் லேண்டுன்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் லேண்டு கிட்டத்தட்ட உன்னதமான தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை முழுமையாய் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அதற்கு பரிசுத்த வேதத்தில் விளக்கம் இருக்குது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எப்படிப்பட்ட தேசம் அது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் பாருங்க. பாலும் தேனும் ஓடுச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த நல்ல நதிகளுடைய தண்ணீரை குடித்து இந்த ஆடுகளும் மாடுகளும் அதில் பச்சை புற்களை மேய்ந்து நல்ல ஆரோக்கியமான பால் கறக்கக்கூடியது. பால் கறப்பதற்கு முன்பதாகவே பால் ஆறாக ஓடுமா. அதான் பால் ஓடுகிற தேசம். அதே போல் அங்கே இருக்கிற மலர்கள் எல்லாம் அது தேனீக்கள் எல்லாம் தேன்களை சேகரித்து வைக்க இடமில்லாதபடி தேனெல்லாம் கூட்டு ஒழுகி ஓடுமா. அப்போ பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசம் என்று இந்த கானான் தேசத்துக்கு பேர் இஸ்ரேல் தேசம். ஆக இப்போ ஈரானில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் ஏன் சண்டை வருதுன்னா, இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சண்டைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பெட்ரோலிய ஆயில் இந்த தயாரிப்பில் 69.67% வந்து ஈரானில் தான் தயாரிக்கப்படுது. ஈரானில் இருந்து தான் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆக முழுக்க முழுக்க எண்ணெய் வளம் பொருந்திய ஒரு நாடு ஈரான். இப்போ அமெரிக்கா கூட பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வெளிப்படையாக வெளியிருந்து பார்க்குறது என்ன தெரியும்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. அந்த எண்ணெய் வளத்தை பூரா தான் கொள்ளையடிச்சிக்கலாம்னு நினச்சி தான் அவங்க மேலே சண்டை போடுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு காரியங்கள் இருக்குது. இப்படி பலரும் பலவிதமாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஈரானை ஒட்டி நம்ம இப்போ பார்த்தோம், அந்த ஐபிராத்து நதி என்கிற 2 கரைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதி, அதுக்கு ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு மெசபட்டோமியா என்கிற ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெசபட்டோமியா என்கிற பேருக்கு 2 நதி கரைகளுக்கு நடுவாக அமைந்திருக்கிற நிலம்னு பேர் மெசபட்டோமியா. ஸோ இது வந்து ஆன்சியன்ட் நேம், ஒரு பழங்காலத்து ஒரு பேர். இது அது இன்னைக்கு வரைக்கும் மெசபட்டோமியாங்கிற பேர் பயன்பாட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஆபிரகாம் அந்த நாட்களில் இந்த மெசபட்டோமியாவை சார்ந்தவனாக இருந்தான் என்று வேதத்தில் விளக்கம் இருக்கிறது. இப்போ இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசினாலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரமாணத்தின்படி இந்த பூமியை ஆளுகிற ராஜ்யங்கள் எல்லாமே தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறபடினால தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற எந்த ராஜ்யமும் அழிந்து போகும் என்பது வேதம் சொல்லுகிற வரலாறு. தான் பெரிய நாடு, நான் தான் பெரிய நாடு அப்படின்னு அழிஞ்சே போயிடுவான்.